அருந்ததி வழங்கும் லேடி பாஸ் சீசன் 2. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நிஷா விஜயகுமார். இன்றைக்கு லேடி பாஸ் நிகழ்ச்சியினூடாக யாரை சந்திக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்களா இருந்தால் டிகே சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பாவின் ஓனரான விஜயகுமாரியை தான் சந்திக்க போகிறோம். ஹாய், குட் ஈவினிங். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? வெல்கம். ஃபைன், தேங்க்யூ. தேங்க்யூ. சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பானா? சலூனில் வந்து ஃபேஷியல், க்ளீனப், மெடிக்கோ, பெடிக்கோ, பிம்பிள் ட்ரீட்மெண்ட், மேக்கப், வேக்சிங், பிரைடல் ட்ரெஸ்ஸிங், ஏர் கட்டிங், ஏர் கலரிங் இதுகள் இருக்குது சலூனில். நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு. பண்ணுறதுல வந்து ஃபுட் மசாஜ், அதுலேயே மெடிக்கோ, பெடிக்கோ, ஹெட் அண்ட் ஷோல்டர். ஏன்னா சிலர் வந்து ஆஃபீஸர் ஹெட் பெயினிங், ஷோல்டர். மசாஜ் அது எப்படி? அது ஹெட் அண்ட் ஷோல்டர். ஏன்னா ஷோல்டர் ஆஃபீஸர் வந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம், ஒரு ஹெட் ஷோல்டர் பெயினிங், நெக் அண்ட் ஹெட் ஆல்சோ. அப்போ அவங்களுக்கு தான் நாங்கள் ஹெட் அண்ட் ஷோல்டர் செய்கிறோம். நல்லா இருக்கே இந்த ஐடியா. இருக்கு. என்ன ஃபேஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து இவங்களோட சலூனில் பிரைடல் மேக்கப், அப்புறம் பார்ட்டி மேக்கப், இந்த மாதிரி மேக்கப் ஸ்டைல்ஸ் கூட நிறைய பண்ணுறாங்க. நான் வந்ததுக்கும் இப்போ நான் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் என்னோடய ஃபேஸில். இப்போ அவங்க எனக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க, அதனால தான் இப்படி இருக்குது. அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் காய்ஸ், இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க டிகே சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பான்ற ஒரு இதுக்கு சலூனுக்கு நான் வந்து இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நானும் செஞ்சு பார்த்தேன். எனக்கு டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக அதோட ஓனர், அதாவது டிகே சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பாவோட ஓனர் விஜயகுமார் அவங்கக்கிட்ட நான் பேசணும்னு சொல்லி ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி நான் கேட்டேன். ஸோ அவங்க ஓகே, அதுக்கு என்ன தாராளம் பேசலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் அவங்கக்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இன்றைக்கு நம்ம ரெண்டு பேரும் நிறைய விஷயம் பேசலாம். ஓகே, சரி. ஓகே, நீங்கள் இப்போ இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு சலூன் ஒன்று வச்சுருக்கீங்க. இப்படி நீங்கள் இந்த டிகே சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பான்ற இந்த சலூனை நீங்கள் இப்படி ஆரம்பிக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏன் தோணுச்சு? அதோட நோக்கம் என்ன? உங்களுக்கு தோணுனதுக்கான ரீசன், இப்படி வித்தியாசமாக வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லி? வித்தியாசமாக நான் வந்து பியூட்டி சைடு தான் படித்தேன், பியூட்டிஷியன் தான். அதேபோல் எனக்கு சைனீஸ் ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சாங்க. நீ அவங்க மூலம் தான் தெரிஞ்சுக்கொண்டேன் இந்த மாதிரி ஃபுட்டி ஸ்பா மசாஜஸ் எங்கள் இருக்குது, ஹெட் மசாஜ் அப்படி இப்படி. இப்போ அவங்களோட அதையும் கற்றுக்கிட்டு அப்போ நாங்கள் 2 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் தான் இதை தேர்ந்தோம்.
அவங்க 2 வருஷம் செய்துட்டு அவங்களுக்கு சோமிலாமல் போயிட்டாங்க. அதே பிறகு நான் கண்டினியூவாக என்னோடய ஹஸ்பண்ட் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த ஸ்டாஃபும் நல்ல ஸ்டாஃப் கிடைச்சாங்க. நீ அப்படியே கண்டினியூவாக செஞ்சு கொண்டு போகிறோம். இந்த வருஷம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வந்தால் 10 இயர்ஸ் வருது இந்த கம்பெனிக்கு பர்த்டே. 10 இயர்ஸ் ஆனிவர்சரி. ஓகே. அப்போ இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது இப்போ எல்லாருமே ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் நிறைய சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க. இப்போ எல்லாருமே அப்படித்தான். இப்போ அதில் வந்து முக்கியமான சம்பவங்கள் வந்து ஏதாச்சும் இருக்கும். அது சந்தோஷமான சம்பவமாகவும் இருக்கும், ரொம்ப கவலையான சம்பவமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது 2 விஷயம், ஒன்று நல்லது, அதாவது நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரு விஷயமும் ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளான மாதிரி ஒரு விஷயமும், நீங்கள் ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணணும். இப்போ சங்கடமான விஷயம்னு சொன்னால், நான் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் 10 இயர்ஸ்னால் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்டார்ட்லேருந்து செஞ்சு இப்போ ஸ்டாப் பிரச்சனைகள் கொண்டு வரது, ஸ்டாப் போகிறது அப்படி இப்படி கொஞ்சம். ஆனால் நானே நின்று ஸ்டாப் இல்லாட்டி கூட தனியாக செய்யணும் அப்படின்னு செஞ்சு மேலே கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு வந்தது அது கொஞ்சம் துக்கமான விஷயம். ஸ்டாப்லாம் போனாலாம் கொஞ்சம் டென்ஷன். நான் செய்வேன் அப்படின்னு நானே செஞ்சு விடாமல் செஞ்சுருக்கேன். என் பார்ட்னர் போன பிறகும் ஸ்ரீலங்கா கேர்ள்ஸை வச்சு சரி செய்வோம் அப்படின்னு அதே நான் செஞ்சு கொண்டு வந்தது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது 2ம். சந்தோஷமான விஷயம் வந்து செஞ்சு கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னும் இதையும் இந்த கொரோனாவுக்கு பிறகும் நாட்டு பிரச்சனைக்கு பிறகும் இதை கொஞ்சம் அப்டேட் பண்ணி நல்லா செஞ்சு கொண்டு போகணும். அப்படி இப்போ நீங்கள் இந்த சலூன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு பெண்ணா நீங்கள் சொல்கிறீங்க தனியாக அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 10 இயர்ஸ் நீங்கள் வந்து இதை கண்டினியூவாக பண்ணியிருக்கீங்க. ஸோ உண்மைக்குமே அது விஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். முக்கியமான காரணம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்டிங். அவர் இல்லாட்டி இது செய்ய முடியாத மாதிரி தான் என் ஃபீல். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் சப்போர்ட்டிங்காக அவர் தான். அப்போ நீங்க ஒரு பெண்ணா இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு பிறகும் நான் இதை பண்ணுனா ரொம்ப சந்தோஷம், அதாவது ஒரு ட்ரீம்னே சொல்லலாம். இதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? ஏதாவது ஒரு கனவு இல்லாட்டி ஏதாவது ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கும்ல, இதை இப்படி எப்படியாவது இதை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு விஷயம்? செலூனையும் அப்டேட் பண்ணலாம். அப்படியே போயில எங்களோட ஃபுட்டி ஸ்பாவும் அப்டேட் பண்ணி வரும். அப்போ இப்போ இருக்க நான் ஸ்ரீலங்காவோட பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். இது வந்து விழக்கூடாது. கம்பெனி 10 இயர்ஸ் வந்து 20 இயர்ஸ் வரை போகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். சரி. இப்போ நிறைய பேருக்கு ஸ்பானா பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸ்பானா என்னன்னு விளக்கம் தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அப்போ அப்படியான ஆட்களுக்கு ஸ்பா பற்றி, உங்களோட செலவுனை செய்கிற இந்த ஃபுட் ஸ்பா பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன மாதிரியான கருத்துக்கு? அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, நீங்கள் அதை எப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் சொல்ல முடியும்? இல்லை, ஸ்பாண்டா வந்து பொதுவாக ஸ்ரீலங்காவில் நிறைய பொடி ஸ்பா அப்படி இப்படி பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ அது வந்து எனக்கு மைண்ட் தேவையில்லாத விஷயம். நான் அது வந்து மைண்டில் வச்சுக்கொள்வது இல்லை. ஹஸ்பண்டும் அந்த மாதிரி இதுக்குள்ளே இல்லை. நான் அப்படி அந்த ஸ்பா மைண்டே இல்லை. நான் வந்து ஃபுட்டி ஸ்பாவில் வந்து செலூன் செய்கிறதோட கஸ்டமருக்கு ஃபுட் மசாஜ், மெடிக்கோ பெடிக்கோ, ஹெட் மசாஜ், ஹெட் அண்ட் ஷோல்டர், பாடி ஸ்க்ரப் இந்த இதுகளை தான் நான் செஞ்சு கொண்டு போகிறேன். அப்போ இது வார கஸ்டமருக்கு இதுகளுக்கு சாதாரணமாக கலம்பை பொறுத்தளவில் எம்சியூலுக்கு நுழைஞ்சா எப்படி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு வெளியே வரலாம். அது மாதிரி டிகே செலூன் அண்ட் ஃபுட் டிஸ்பாவுக்கு வந்தால் செலூன் வேலை, ஃபேஷியல், மெடிக்கோ பெடிக்கோ, ஃபுட் மசாஜ், ஹெட் அண்ட் ஷோல்டர் அண்ட் பாடி ஸ்க்ரப் எல்லாமே செஞ்சு ஒரு 3 hour 4 hourக்குள்ளே அவங்களோட ஃபுல் வேலைகளையும் செஞ்சுட்டு நல்லா அழகாக ரிலாக்ஸாக அவங்களுக்கு வெளியே போகலாம். வேறு எங்கேயும் போய்ட்டு ஆலையும் தேவையில்லை. டிஸ்கவுண்ட்டும் நாங்கள் கொடுப்போம். எப்படி கஸ்டமர்களை பார்த்து அவங்களுக்கு தேவை மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சும் கொடுப்போம். நல்லா அந்த ஸ்டாஃபும் நல்லா அவங்களோட சர்வீஸ் நல்லா செய்வாங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து தான் வச்சுருக்குறேன். சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஃபுட் ஸ்பா மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரைடல் செக்ஷனும் செய்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதாவது நான் முதல்ல வந்த உடனே நான் பார்த்தேன். அதாவது ப்ரைடல் மேக்கப், ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்னும் நிறைய செய்கிறீங்க தானே? அதை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லலாமே. அதை பற்றி நேரத்தோடு செஞ்சு கொண்டு வந்தோம். கொரோனாவுக்கு முதல்ல ரீமோண்டிங், அது ஃபர்மிங்கா, கலரிங்கா, கட்டிங் அதுக்கெல்லாம் வந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ கொரோனாவுக்கு பிறகு அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்குது.
இப்போ நான் பார்க்குறேன், இப்போ அதையும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி இப்போ கெரட்டின் ட்ரீட்மெண்ட் அது இதுவும் எல்லாம் புதுசாக பியூட்டியில் நிறைய இருக்குது. இப்போ அதுகளெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோன்ற பிளான் தான் இருக்குது இப்போ இருக்கீங்க. நீங்கள் இப்போ வந்து இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால், அதாவது இதுக்கு பிறகு உங்களை யாராவது காண்டாக்ட் பண்ணணும், இல்லை உங்களோட சலூனுக்கு வந்து ப்ராஜெக்ட் இப்படி எல்லாமே விஷயமும் பண்ணணும், ஃபேஷியல் மெனிக்யூர் பெனிக்யூர் எல்லாமே பண்ணணும்னு சொல்லி நினச்சா நீங்கள் எப்படி நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? அது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும், நீங்கள் மக்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும். இது வந்து கொல்பிட்டியில் இருக்குது. நம்பர் 515 கொல்பிட்டி கோல்ட் ரோட், கொலம்பு 3, மெக்டொனல்ட்ஸ் பக்கத்தில். எங்களோட நம்பர்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வரலாம். நீங்கள் நினச்சதை விட நல்லா நாங்கள் செஞ்சு தருவோம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணுன்னா அதுகளும் போட்டு நல்லாவே செய்து தரோம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் இந்த டிகே சலூனுக்கு வாங்க, டிகே சலூன் அண்ட் ஃபுட் ஸ்பாக்கு வாங்க. நானும் வந்தேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக செம்மையாக இருந்தது, செம்ம ஃபீல். அண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்லேயும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் ஒரு லேடி பாஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிஷா விஜயகுமார். தேங்க்யூ. 2014ஆம் ஆண்டு முதல் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடாத்திய அருந்ததி இணைய திருமண சேவை. 3000க்கு மேற்பட்ட மணமக்களிலிருந்து உங்களுக்கு பொருத்தமான வரன்களை தேர்ந்தெடுக்க இன்றே அழையுங்கள். 0777 16 45 24 www.arundhati.com